வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். ட்ரஸ்ட் 2019 தமிழக ஊரக திறனறி தேர்வினுடைய கீ ஆன்சருடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். கணிதத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தட் இஸ் x² + x - 12 காரணிகள்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப இந்த கோவையினுடைய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரி, இதுக்கு நம்ம என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது இந்த மாறிலி உறுப்பு தான். மாறிலி உறுப்பு என்னது? -12. சரி, அப்போ நாமளா ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு நம்பர்ஸை ஸோ பெருக்குனா -12, அடுத்தது கூட்டுனா நம்ம என்ன கிடைக்கணும்? +1. இந்த +1 எங்க இருந்து வந்திருக்கும்? தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு பக்கத்துல என்ன குணகம், அதாவது கெழு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. தட் இஸ் +1. ஓகே, ரைட். சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். பட் அந்த ரெண்டு நம்பர்ஸும் வந்து எங்க இருந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னா, ஸோ 12ல இருந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல இருந்து ஏன் இதுல இருந்து சொல்றேன் அப்படின்னா, நீங்க பெருக்கல் வாய்ப்பாடுங்கிறது லிமிட்டடா தான் இருக்கும். பட் இந்த +1 கூட்டினா ஏதோ ரெண்டு நம்பர் கூட்டினா 1 வரணும் அப்படிங்கிறது நிறைய நம்பர்ஸ் இருக்கு நம்மளுடைய நம்பர் சிஸ்டத்துல. பட் பெருக்குனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1 12 12 2 12 2 6 12 3 4 12 இந்த மாதிரி ஒரு சர்டன் நம்பர்ஸ் மட்டும் தானே இருக்கும். அதனால நம்ம முதல்ல அங்கதான் பார்க்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸோ ரெண்டு நம்பர்ஸ் என்ன எடுக்கலாம்னா, ஸோ 1ம் 12 எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப நான் என்ன சொன்னேன்? ஸோ கூட்டுனா +1 கிடைக்கணும் இல்லையா? இது வந்து கூட்டல், இது வந்து பெருக்கல். ஓகே, ஸோ கூட்டுனா +1 கிடைக்கணும்னா இப்போ 1ஐயும் 12ஐயும் கூட்டுங்க. ஸோ கூட்டினா என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. சரி, கழிச்சு தான் பாருங்களேன். 1 - 12ங்கிறது -11. அப்ப இது ஒர்க் ஆகல. அப்ப இந்த ஆப்ஷனை நீங்க எடுக்க வேண்டாம். ஸோ அப்ப இதை நீங்க டெலிட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா, சோ இப்ப ரெண்டாம் வாய்ப்பாடு எடுக்கலாம். சரி, எப்படி ரெண்டாம் வாய்ப்புனா, சோ 2 6 12 ரைட். இது ஓகே, 2 6 12 இதுல ஏதோ ஒன்று மைனஸ் மாத்தி கூட நம்ம -12 கொண்டு வந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க வாங்க, சோ 2ஐயும் 6ஐயும் இப்ப கூட்டுங்க. தட் இஸ் 8ன்னு வருது. சரி, கழிங்க, 2ஐயும் 6ஐயும் கழிங்க. சோ -4ன்னு வருது. சரி, இல்ல 6 - 2 போடுங்க, +4ன்னு வருது. எப்படி பாத்தீங்கன்னாலும் இங்க +1 வரவே இல்ல. அப்ப இந்த ஸ்டெப் எடுத்ததும் நமக்கு தப்பு. சோ அப்ப நம்ம இதையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ரைட். அப்புறம் இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஆன்சர்லயே பாத்தீங்கன்னா அதிகப்படியா என்ன வந்திருக்கு பாருங்க. ஸோ 4 3 4 3 3 4. ஆனா ஒரே ஒரு டைம் தான் 2 6 வந்திருக்கு. அப்போ ஓவர் 12 12 வரவே கிடையாது. அப்ப அதெல்லாம் நம்ம ட்ரை பண்றது வேஸ்ட். ஸோ அப்ப நம்ம மேக்ஸிமம் 4 3க்கே ஃபர்ஸ்ட் நம்ம போயிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்றீங்க? ஸோ 4ஐயும் 3ஐயும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 4 3 12ன்னு சொல்லி போடுவோமா? ரைட். இப்போ இதுல எது பிளஸ் எது மைனஸ்ன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இந்த கூட்டல வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. எப்படி? இப்ப 4ல இருந்து 3 கழிச்சு பாருங்க. சோ 1 கிடைக்குது. இல்ல 3ல இருந்து 4 கழிச்சு பாருங்க. சோ -1 கிடைக்குது. அப்ப நீங்க இதுல எது அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? சோ ஃபர்ஸ்ட் 1 தான் நீங்க எடுத்துக்குவீங்க. அப்ப +4 -3 தான வந்திருக்கணும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன இங்க நம்ம சிம்பிள் போடலாம். தட் இஸ் இங்க வந்து +4, இங்க வந்து -3. சோ இப்ப ரெண்டையும் பெருக்கி பாருங்க. சோ 4ஐயும் -3ஐயும் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் -12 கிடைக்கும் அல்லவா? அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சோ இத வந்து அப்படியே நீங்க x மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட xன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப x + 4 x - 3. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 x + 4ம் x - 3 தான் வந்து x² + x - 12 காரணிகளாக இருக்கு. ஸோ கேள்வி எண் 2 என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ வந்து 60 டிகிரி மற்றும் ஏபி சமம் ஏசின்னு கொடுத்துட்டு, அப்படி இருந்துச்சுன்னா எனில் முக்கோணம் ஏபிசி ஒரு என்னவா இருக்கும்? தட் இஸ் செங்கோண முக்கோணமா, இருசமபக்க முக்கோணமா, சமபக்க முக்கோணமா, அசமபக்க முக்கோணமா அப்படின்னு தெரியணும். ரைட். இப்போ நம்ம செங்கோண முக்கோணமா அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு கோணம் மட்டும் 90 டிகிரில இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது செங்கோண முக்கோணம். இருசமபக்க முக்கோணம்னா ரெண்டு பக்கம் வந்து சமமா இருக்கணும். இந்த நீளங்கள் சமமா இருக்கணும். சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சம நீளங்களை கொண்டிருக்கணும். மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே அளவோட இருக்கணும். சரி, அசமபக்க முக்கோணம்னா ஸோ 3 பக்கமும் வெவ்வேறு அளவுல இருக்கும். அப்படி இருந்தா அது அசமபக்க முக்கோணம் அப்படின்னு தெரியும். சரி, இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அந்த முக்கோணத்தை எடுத்து போட்டு பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க, ஸோ முக்கோணம் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? தட் இஸ் கோணங்கள் வந்து ஸோ ஏ அப்படிங்கிற இடம் மட்டும் 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பேர் கொடுத்துக்கலாம். மேல ஏ, இது பி அண்ட் இது வந்து சி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த ஏங்கிறத என்னதுங்கிறாங்க? ஸோ 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன? ஏபியோட நீளமும் ஏசியோட நீளமும் சமங்கிறாங்க. அப்ப இந்த நீளமும் சமம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் நமக்கு தெரியும். ஸோ முக்கோணத்தினுடைய 3 கோணத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 180 டிகிரி கிடைக்கும். தட் இஸ் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி பிளஸ் கோணம் சி சமம் எவ்வளோ? ஸோ 180 டிகிரி கிடைக்கணும். ரைட்டு. ஓகே, அப்ப 180 டிகிரி கிடைக்கணும். அதுல ஒரு கோணத்தை அவங்க கொடுத்துறாங்க. என்னது? ஏங்கிறது மட்டும் 60 டிகிரி அப்படின்னு. அப்ப 60 டிகிரி பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி அப்படிங்கிறது என்னது? 180 டிகிரி தருது. இப்ப என்ன பண்றீங்க? கோணம் பியும் கோணம் சியும் அங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ 180 - 60 போடுங்க. அப்ப என்ன கிடைக்குது? நான் இங்க போடுறேன். ஸோ முக்கோணம் பியும் முக்கோணம் சியும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 180ல இருந்து 60 கழிங்க. என்ன கிடைக்கும்? 120. சரி, ஓகே. இப்ப இதுல என்ன கண்டிஷன்? ஸோ கோணம் பியும் கோணம் சியும் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா இங்க பாருங்க, முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் சம பக்க அளவு இருக்கக்கூடிய அந்த நீளத்தை உள்ளடக்கிய அந்த கோணம் இருக்கு இல்லையா? அது ரெண்டுமே சமமா இருக்கும். ஸோ
இந்த பக்கம் உருவாகிற கோணம் இது, இந்த பக்கம் உருவாகிற கோணம் இது, ரைட். அப்ப அதனுடைய நீளங்கள் சமம்னா இந்த கோணமும் தட் இஸ் ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் சமங்கிறது நமக்கு தெரியும் கண்டிஷன் படி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கோணம் பியும் சியும் கூட்டினா 120. அப்போ 120 2ஆ பிரிக்கணும், அவ்வளோதானே. 120 2ஆ பிரிங்க. ஸோ என்ன கிடைக்குது, 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி. அப்போ கோணம் பிங்கிறது 60, கோணம் சிங்கிறது 60 டிகிரி அப்படின்னு தெரியுது இல்லையா. அதனால நம்ம இங்கே இது 60, அதே போல இதுவும் 60. இப்ப சொல்லுங்க, ஸோ 3 கோணம் சமம்னா 3 பக்கமும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சமமாகும். அப்ப இது 3 பக்கமும் சமங்கிறனால இது நிச்சயமா என்னது, ஸோ சமபக்க முக்கோணம். ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய சமபக்க முக்கோணம் தான் இதனுடைய ஆன்சரா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3, கொடுக்கப்பட்ட படத்தில் x டிகிரி சமம் 144 டிகிரி எனில் y டிகிரியினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு படம் கொடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா AB அப்படிங்கிறது ஒரு நேர் கோடு போயிட்டே இருக்கு. ஸோ AB அப்படிங்கிற ஒரு நேர்கோடு இருக்கு. அந்த கோட்ல பாத்தீங்கன்னா ஸோ C அப்படிங்கிற ஒரு அந்த கதிரானது உருவாகி போயிட்டே இருக்குது, ரைட். இப்போ என்ன சொல்றாங்க, ஸோ இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா x டிகிரி, இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா y டிகிரி அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுல நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும், ஒரு நேர்கோடு இருந்துச்சுன்னா அந்த நேர்கோட்டில் ஸோ என்ன கோணம் உருவாகும், ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 டிகிரி உருவாகும். அது நமக்கு தெரியும், ரைட். அப்போ இது டோட்டலாக சேர்ந்து எவ்வளோ இருக்குது, தட் இஸ் 180 டிகிரின்னு நமக்கு தெரியுது. அதில் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, எக்ஸ் டிகிரி 144. அப்போ இந்த எக்ஸுங்கிறது 144 டிகிரி அப்படின்னா அப்போ நம்ம இது எப்படி இருக்கும், ஸோ அந்த இந்த ஒய் டிகிரிங்கிறது எப்படி இருக்கணும், தட் இஸ் அந்த 180ல் 144 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருமோ அதுதானே இதனுடைய ஆன்சர். அப்போ கழிச்சு போட்டு பாருங்க, தட் இஸ் 180லேருந்து 144 கழிங்க, தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 7 ஆகிடும். ஸோ 10ல் 10ல் வந்து 4 போச்சுன்னா 6, 7 4 போச்சுன்னா 3. அப்போ இந்த 1ல 1 0 போச்சு. 36 டிகிரி இங்கே ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. எஸ், ஆப்ஷன் 1 36 டிகிரி, 36 டிகிரி இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, a plus b the whole square சமம் 144, a minus b the whole square சமம் 4 எனில் a plus b the whole square plus a minus b the whole square சமம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட். இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, இருக்கட்டும். சரி, நம்மளுக்கு என்ன தெரியும், that is a plus b the whole square plus a minus b the whole square தான் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்க, ஸோ இது 144, இது ஜஸ்ட் பிளஸ் 4, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் 148. அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப சிம்பிள். நாம வந்து இதோட எக்ஸ்பான்ஷன்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது தப்பு. ஸோ ஜஸ்ட் நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம பார்க்கும்போது இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஈஸியாக நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 148. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, -8 -15 என்ற புள்ளி வரைபடத்தில் எந்த கால் பகுதியில் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் கிராஃப் மாதிரியான அமைப்பு போட்டிருக்கேன், ரைட். நமக்கு தெரியும், ஸோ எது இந்த அச்சு x டேஷ் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து y டேஷ்ங்கிற அச்சுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் ஓகே. அப்போ இது வந்து O அப்படிங்கிற அந்த புள்ளி, ரெண்டுமே வெட்டிக்கிற புள்ளி. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 இது 2 அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதே போல தான் இங்கேயும் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இங்கே என்ன ஆகும், தட் இஸ் -1 -2 அப்படின்னு போகும். அதே போல தான் இங்கேயும் -1 -2ன்னு போகும், ரைட். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஸோ இப்போ முதல்ல கால் பகுதியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இது கொடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் பகுதி, இது வந்து செகண்டு, ரைட். இது பார்த்தீங்கன்னா தேர்டு கால் பகுதி, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கால் பகுதி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஸோ நம்பர்ஸ் எப்படி இருக்கும், ஸோ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்போ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு தான் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா மைனஸ்ன்னு இருக்கும், ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கமா மைனஸ்ன்னு இருக்கும். அவ்வளோதானே வித்தியாசம். சரி, அப்போ இங்கே பாருங்க, ஸோ மைனஸ் கமா மைனஸ் அப்படின்னு வர்றது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ நிச்சயமாக நமக்கு ஸோ 3ஆம் கால் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா -8 மற்றும் -15. ஏன்னா -8 இந்த லைனில் தான் இருக்கும், ரைட். அதே போல் -15ங்கிறது இந்த லைனில் தான் இருக்கும். அப்போது அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் கால் பகுதியில் தான் வந்து அமையுது. எனவே நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 3ஆம் கால் பகுதி. கேள்வி நான் பாருங்க, சுருக்குக 1/5 ÷ 2 1/2 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட். இது பாத்தீங்கன்னா தகு பின்னம், ஓகே. இது பாத்தீங்கன்னா கலப்பு பின்னம். முதல்ல இதை வந்து நம்ம என்னது தகா பின்னமா மாத்தணும். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸோ 2 1/2 எப்படி எழுதலாம், ஸோ இந்த 2ஐயுமே பெருக்கணும். ஸோ 2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும், ஸோ 2 2 4, அப்புறம் இந்த +1ஆல கூட்டிக்கணும், கூட்டிட்டு அப்புறம் வகுத்தல 2. அப்ப என்ன கிடைக்குது, தட் இஸ் 5/2ன்னு கிடைக்குதா. சரி, அப்ப இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், தட் இஸ் 5/2ன்னு போடலாம். சரி, இப்போ நான் அதை இங்க போடுறேன். ஸோ என்னது 1/5 வகுத்தல் 5/2ன்னு வருது. ஓகே, நமக்கு வகுத்தலை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும், ஸோ வகுத்தல் இங்க ஒரு வகுத்தல் இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க, ஸோ இந்த மாதிரி இன்னொரு வகுத்தல், அதாவது வகுத்தல் மீன்ஸ் இன்னொரு பின்னம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஸோ நம்ம இந்த வகுத்தல் அப்படிங்கிற குறியீட்டை பெருக்கலா மாத்திக்கலாம். எப்போ, ஸோ இந்த 5/2 அதோட தலைகீழியா போட்டணும், போட்டுட்டு அப்புறம் நம்ம பெருக்கிக்கலாம். தட் இஸ் 5/2 2/5 மாத்திரணும். சரி, அதை நான் இங்க போடுறேன் பாருங்க. தட் இஸ் ஸோ 1/5 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 1/5 ஸோ பெருக்கல் போட்டுக்கோங்க, வகுத்தலுக்கு பதிலாக போட்டுட்டு ஸோ 2/5 அதெல்லாம் பெருக்கிக்கோங்க. அப்போ பாருங்க, ஸோ 2 2 5 25. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. எஸ், ஆப்ஷன் 1 பாருங்க. ஸோ 2/25 இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
ஸோ கேள்வி எண் 7 பாருங்க 6.25 வர்க்கமூலம் காண்க அப்படின்றாங்க. ஓகே, வர்க்கமூலம் தெரியும் நமக்கு. ஸோ இதுல எந்த நம்பர்ஸை வந்து எல்லாமே பாருங்களேன் 2 5 2 5 2 5 தான் வருது, ரைட்? ஸோ அதனுடைய ஸ்கொயர் தான் பாத்தீங்கன்னா 6.25 இருக்கணும், அப்படிதானே அர்த்தம்? ஏன்னா ஸோ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 போட்டுக்கோங்க. 2 5 இருக்குன்னா 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர்னா எப்படி போடுவோம்? ஸோ 25 பெருக்கல் 25 போடுவோமா, ரைட்? இப்போ அது வந்து என்ன கொடுக்குது? தட் இஸ் 5 25. ஸோ மிச்சம் 2 2 10 12. 2 10க்கு 1, ஓகே, 2 4 1 5. அப்போ என்ன கிடைக்குது? ஸோ 625 கிடைக்குது அல்லவா, ரைட்? ஸோ அப்போ 25 ஸ்கொயர்னு போடும்போது நம்மளுக்கு என்னது 625 கிடைக்குது. பட் இங்க வந்து 6.25 கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எங்க இடையில இங்க வந்து புள்ளி வந்து இங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கு? 2 ஸ்தானம் இருக்கு. அப்ப இங்க பாருங்களேன் 2.5 2.5 அப்படின்னு போகும்போது இங்க ஒரு ஸ்தானம், இங்க ஒரு ஸ்தானம், சரியா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ 2.5 பெருக்கல் 2.5 இருந்திருந்தால், ஸோ இப்போ இந்த 625ங்கிற விடையில ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 6.25 கிடைச்சிருக்கும் தானே. அப்போ 6.25 வர்க்க மூலம் என்னவா இருக்க முடியும்? ஆப்ஷன் 4 2.5 தான் இருக்க முடியும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 8 பாருங்க, 2y - 7 = 1 எனில் y இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस, நம்ம ஈஸியா நம்ம போடலாம். சரி, இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 2y - 7 = 1. ரைட், இப்போ நம்ம 2y வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1 இந்த -7 ஆனது அந்த பக்கம் போச்சுன்னா ஸோ +1 +7 மாறிடும். அப்போ என்ன ஆகுது? தட் இஸ் 1 + 7ங்கிறது 8. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 2y = என்னது 8ன்னு கிடைக்குது. அப்போ y = என்னது 8 2ஆல வகுத்துருங்க, அப்போ 4. அப்போ y னுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? நமக்கு 4ன்னு கிடைக்குது. அது எங்கேயாவது இருக்குதா? எஸ், ஆப்ஷன் 2ல இருக்கு. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ஸோ x - 1 பெருக்கல் 2x - 3 மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பெருக்கி வந்த விடையை கீழெல்லாம் போட்டிருக்காங்க. 1 2 3 4 போட்டிருக்காங்க. இதுல எது வரும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கேள்வி. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் x எடுத்துட்டு போயிட்டு 2x பெருக்கலாம். அதன் பின்ன மறுபடியும் x எடுத்துட்டு -3 பெருக்கலாம். அதன் பின்ன -1 எடுத்துட்டு போய் 2x பெருக்கலாம். அதன் பின்ன -1 வச்சு -3 பெருக்கலாம். சரி, இதை நம்ம பெருக்கி போட்டோம்னா அவ்வளவுதான் விடை. ஓகே, இப்போ பாருங்க நான் ஸோ x - 1 ஸோ பெருக்கல் 2x - 3. சரி, ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸை வச்சு இங்கே பெருக்கலாம். சரி, எப்படி வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் பெருக்கல் 2x. ஓகே, இப்போ என்னது? ஸோ எக்ஸை வந்து -3 கூட நம்ம பெருக்கலாம். ஓகே, அப்போ இங்கே +x இருக்கு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸ் பெருக்கல் 3 அப்படின்னு வரும். ரைட், இப்போ நம்ம -1 பெருக்கல் 2x. ஓகே, அப்போ -1 பெருக்கல் 2x போட்டாச்சு. அதன் பின்ன பாருங்க, ஸோ -1 பெருக்கல் -3. ஓகே, ஸோ அதை நான் இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் -1 பெருக்கல் -3. சரி, இப்போ நம்ம அதை அப்படியே எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பெருக்கல் 2x, அப்போ 2x². ஏன்னா எப்பவுமே வந்து இந்த நம்பர்ஸ் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடணும். அதனால நம்ம அதை முன்னாடி போட்டு எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் தெரியும், x². ஓகே, இப்போ இதுலையும் பாருங்க நம்பர் முன்னாடி வந்துடும். அப்போ -3x. அடுத்தது இப்போ -1 பெருக்கல் 2x என்னது? -2x. ஓகே, இப்போ -1 பெருக்கல் -1. இப்போ இது பாருங்க என்ன ஆகும்? ஸோ 1 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஆயிடும். அப்போ இங்கே வந்து +3. அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. ரைட், இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்களேன், எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸை பொதுவாக எடுக்கலாம்ல. ரைட், அப்போ எக்ஸை பொதுவாக எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? தட் இஸ் நான் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ -3x -2x இருக்கா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதில் வந்து எக்ஸை மட்டும் வெளியில் எடுக்கலாம். எக்ஸை மட்டும் வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்? -3 - 2x வரும். அப்போ -3 - 2னா -5x தானே. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் 2x² -5x + 3 எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஸோ எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட பாருங்க, இங்க பாருங்க 2x² - 5x இங்கே அப்படிதான் இருக்கு. பட் நம்மளுக்கு அடுத்தது +3 வரணும். ஸோ +3 வரணும்னா அது இங்கே தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 2x² - 5x + 3 தான். கொஸ்டின் நம்பர் 10. சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரின் விலை ரூபாய் 34,000. இந்த ஆண்டு இதன் விலை 25% கூடுதலாகின்றது எனில் கூடுதல் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எவ்வளவு கூடுதல் ஆகுது அப்படின்னு தான் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 34,000த்துல எத்தனை % ஆமா? ஸோ தட் இஸ் 25% ஆகுமா? ஸோ 25%. ஓகே, ஸோ அப்போ வந்து 34,000த்துல 25% அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பெருக்கத்தான் செய்யணும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம்? இப்போ 4% என்னன்னு போடுவோம்? 4. ஸோ இதை வந்து வகுத்தல் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ வகுத்தல். ஸோ இது ரெண்டையுமே 2 பூஜ்ஜியமாக எடுத்துக்கோங்க. அப்போ 2 பூஜ்ஜியம் இங்கே 1 போடணும். அப்போ இந்த மாதிரி வடிவம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி மாற்றுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 25%க்கு பதிலாக நம்ம என்னன்னு போடணும்? தட் இஸ் ஸோ 34,000 பெருக்கல் 25/100 அப்படின்னு போடுங்க. ரைட், இப்போ இந்த 0க்கு 0 அடிச்சிடுங்க. ஸோ 0க்கு 0 அடிங்க. இப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 340 பெருக்கல் 25. சரி, இப்போ இதை பெருக்கி போடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, சரி, நான் இப்போ இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் 340 பெருக்கல் 25. சரி, எப்படி பெருக்குவீங்க? 5 0 0. ஓகே, 5 20க்கு 0 மிச்சம் 2. 7 15 2 17.
ஓகே, நெக்ஸ்ட் என்னது? தட் இஸ் 0. 4 2 8, 3 2 6. இப்போ பாருங்க 0 0 7 8 15க்கு 5 மிச்சம் 1. ஸோ 8500. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு கிடைக்கணும்? தட் இஸ் 8500ன்னு கிடைக்கணும். அப்படித்தானே? ரைட். அப்படி ஆன்சர் இங்க இருக்கா? எஸ். ஆப்ஷன் 2 பாருங்க 8500 இருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர். சரி, இது மனக்கணக்கா போடுறதா என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் 34,000 இருக்கு இல்லையா? 34,000ல பாதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அதில் 50% என்ன? ஸோ இதுல பாதி தானே. 2ஆல வகுத்தனா நமக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது 2ஆல வகுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 17,000 கிடைக்கும் தானே. ஓகே, இப்போ 17,000 தான் எனது 50%. ஓகேவா? சரி, 17,000ங்கிறது 50%. அதுல பாதி தானே 25%. அப்போ ஸோ 17,000த்துல பாதி எவ்வளோ? தட் இஸ் 8,500. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 50ல பாதி. 50%த்துல பாதினா எவ்வளோ? ஸோ 25% தானே. ஸோ நீங்க இப்படி நீங்க எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? தட் இஸ் 8,500 தான் கிடைக்கும். தட் இஸ் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 8,500. கொஸ்டின் நம்பர் 11. ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5,225க்கு விற்கப்படுகின்றது. அதன் குறித்த விலையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தள்ளுபடியோடைய சதவீதம் கொடுத்துட்டாங்க. ரைட். அதன் பின்ன பாத்தீங்கன்னா விற்கப்படுகின்றது. அப்ப விற்பனை விலையை கொடுத்துட்டாங்க. டைரக்டா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா தள்ளுபடி மட்டும் என்னது? அவங்க சதவீதத்துல தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. ரைட். இதெல்லாம் கம்பைன் பண்ற மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஃபார்முலா. தட் இஸ் தள்ளுபடி அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் ஸோ குறித்த விலையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ விற்பனை விலையை கழிப்போம். அப்படித்தானே? ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். நம்ம படிச்சிருக்கோம். ரைட். இப்போ அதுல தள்ளுபடி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. ரைட். பட் இந்த குறித்த விலையை நம்ம என்னன்னு பண்ணலாம் அப்படின்னா, நானா இப்போ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். குறித்த விலையை எக்ஸ். அதாவது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸோ 105 ரூபா ப்ராடக்ட் அப்படின்னு குறிச்சிருக்காங்க நம்ம ஒரு கடைக்கு போனா. ஆனா அவங்க வந்து 100 ரூபாய்க்கு நம்ம கிட்ட கம்மி பண்ணி தந்தாங்கன்னா ஸோ அங்க தள்ளுபடிங்கிறது 5 ரூபா. அப்படித்தானே? ஸோ அதைத்தான் நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். பட் 105ங்கிறது இங்க இல்ல. ஸோ எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ பாருங்க, ஸோ குறித்த விலை நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, மைனஸ் விற்பனை விலை தான் இங்க கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 5,225. ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். 5,225. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியாது? தள்ளுபடி என்ன அப்படின்னு தெரியாது. சரியா? அப்ப முதல்ல தள்ளுபடி தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும்? தட் இஸ் தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு ஒண்ணு தெரியும். என்னது? தட் இஸ் குறித்த விலையில நம்மளுக்கு எவ்வளவு தள்ளுபடி நடந்திருக்கோ அது வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணி சொல்றது தான் வந்து தள்ளுபடி சதவீதம்னு தெரியும். ரைட். இப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? அப்ப இது என்னது? 5% தானே. ஸோ அந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ தள்ளுபடி போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம குறித்த விலையத்தை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் 100. ரைட். இதன் பின்ன என்ன பண்றீங்க? ஸோ ஜஸ்ட் இப்போ தள்ளுபடியே அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா தள்ளுபடி தானே நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். அப்போ தள்ளுபடி அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை இந்த பக்கம் போட்டுக்க பாருங்க. தள்ளுபடி அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ் அங்கே வந்து என்ன ஆகும்? பெருக்கப்படும். ஸோ இப்போ 5 பெருக்கல் எக்ஸ். ஸோ இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தட் இஸ் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ வகுக்கப்படும். ஸோ இங்கே வகுத்தல் 100. ரைட். அப்போ என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் தள்ளுபடி சமம். ஸோ இந்த 5னா 4 5 5. ஸோ 25 100. அப்போ எக்ஸ் பை 20 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது அல்லவா? சரி, அப்போ தள்ளுபடி நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால போட முடியும். ஓகே, இப்போ தள்ளுபடி. அப்போ இந்த இடத்துல இந்த கொஷின் மார்க்குக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த எக்ஸ் பை 100 போட்டுக்கலாம். எக்ஸ் பை 20 போட்டுக்கலாம் அல்லவா? ஸோ எக்ஸ் பை 20 போட்டுக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்றீங்க? இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 5,225 இங்க கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் ஆயிடும். ஓகே, இதை வந்து இங்கே கொண்டு போயிடுங்க. ரைட்டா? அப்போ என்ன நடக்குது பாருங்க. தட் இஸ் 5,225 சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 20. ஓகே, இப்போ பாருங்க மீசிமா எடுக்கணுமா? மீசிமா எடுங்க. ஸோ 20ன்னு எடுக்கும்போது ஸோ மேலே 20 எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ அது வந்து 5,225க்கு சமமா இருக்கு. ரைட். அப்போ 20 எக்ஸ்ல ஒரு எக்ஸ் போச்சுன்னா 19 எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். 19 எக்ஸ் பை 20 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, போட்டுருங்க. சரி, இப்போ இது எதுக்கு சமம்? 5,225க்கு சமம். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்? எக்ஸோட மதிப்பு தானே வேணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை இந்த பக்கம் கொண்டு போறேன். தட் இஸ் 5,225 பெருக்கல் 20 19 சமம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போறேன். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஸோ 5,225 நம்ம என்ன பண்றோம்? ஸோ 19ஆல வகுக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 19 எவ்வளோ? ஸோ 38. ஸோ 38 போட்டுக்கோங்க. ஸோ 12ல 8 போச்சுன்னா 4. ஸோ 4ல 3 போச்சுன்னா 1. ஸோ 142. ஓகே, அப்ப பாருங்க. ஸோ 19 7 எத்தனை வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ பாருங்க 19 7 நான் போடுறேன். ஸோ 19 7 பாருங்க. ஸோ 7 63க்கு 3 மிச்சம் 6. ஸோ ஒரு 7 6 13 133 வருதா? சரி, அப்ப நம்ம 7 டைமுக்கு வந்து நம்ம 133 போடுறோம். சரி, இப்போ பாருங்க. ஸோ இங்கேருந்து கடை வாங்குறீங்க அப்படின்னா 12. ஸோ 12ல வந்து 3 போச்சுன்னா ஸோ 9. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஆயிடுது. ரைட். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 5 நம்ம கீழே இறக்கிக்கலாம். அப்போ 95 வந்துடுது. ஓகே, இப்போ பாருங்க 19 வாய்ப்பாடில் ஸோ 5 டைம் போட்டு பாருங்களேன். 9 45. ஸோ 4 5 4 9. ஸோ 95. ஸோ 275 டைம் போட்டிங்கன்னா ஸோ 5,225 வருது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ 275ன்னு போடலாம். அப்படித்தானே? சரி, அப்போ போட்டுக்கோங்க.
சரி, அப்ப இங்க என்ன வருது பாருங்க, தட் இஸ் 275 பெருக்கல் 20 சமம் எக்ஸ்ன்னு வருது. சரி, நான் இந்த ஸ்டெப்ல இங்க கொண்டாந்துறேன் எக்ஸ். சரி, எக்ஸ் சமம் 275 பெருக்கல் 20. ஓகே, ஸோ இதுதானே குறித்த விலை. ஸோ அதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ரைட், இப்போ பாருங்க 275. ஸோ 20ஆல பெருக்குங்க, முதல்ல 2ஆல பெருக்குங்க, என்ன வருது பாருங்க. ஸோ 2 10, ஸோ 0 மிச்சம் 1, 7 2 14 1 15, ஸோ மிச்சம் 1, 2 4 1 5. ரைட், ஸோ அது இல்லாமல் ஒரு 0 இருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது பாருங்க, தட் இஸ் எக்ஸ்னா நம்ம குறித்த விலைன்னு எடுத்தோம். அதுதான் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, இப்போ 5500 கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3, ரூபாய் 5500. இதான் நம்மளுடைய விடை. சரி, இதுவே மனக்கணக்கா நீங்க போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபா பொருள் இருக்கு இல்லையா, அந்த 100 ரூபா பொருளை நான் 5% வந்து குறைச்சி நான் கொடுக்குறேன். சரி, அப்போ 100 ரூபா பொருள் 5% குறைச்சி கொடுத்தேன்னா, அப்போ 100ல ஸோ 5%ங்கிறது எவ்வளோ? ஸோ 5 ரூபா தெரியும் உங்களுக்கு, ரைட்டு தானே? ஸோ 5 ரூபாய் இருக்கும். ஓகேவா? அப்போ நான் 100 ரூபாயில இருந்து என்ன பண்றேன், 5 ரூபா குறைச்சி 95 ரூபாய்க்கு நான் அந்த பொருளை வந்து கொடுக்குறேன். அப்படித்தானே? ரைட், இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, தட் இஸ் ஸோ 100 ரூபா பொருளை வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸோ 95 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரி, அப்போ எனக்கு என்ன விலைன்னு தெரியாது, அதாவது நான் குறிச்ச விலை எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது ஆனால் நான் விற்கும் போது 5225 ரூபாய்க்கு நான் வித்துட்டேன். அப்படிதானே இங்க அர்த்தம். ரைட், இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸோ அப்போ நம்ம எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸோ 100 ரூபா பொருளை நான் 95 ரூபாய்க்கு வித்துனா, அப்போ 5225 ரூபா பொருளை நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட். ரைட்டு, சரி, அப்போ நம்ம அடிச்சு போடலாம். ரைட், இப்போ பாருங்க, ஸோ எத்தனை டைம் 100, ஸோ 20 டைம் 100, இது வந்து 19 டைம் ஸோ 95. அப்போ இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ 19 275 டைம் போட்டிங்கன்னா 5225 வருது. அப்போ இது ரெண்டையும் பேருக்கு நமக்கு என்னன்னு கிடைக்குது, 5500 கிடைக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து இந்த எக்ஸோட வேல்யூ, அதாவது குறித்த விலையோட விலையை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி நம்ம போடலாம். ஸோ நம்மளுடைய மனக்கணக்கு தான் இது. ஸோ கேள்வி எண் 12, ஒரு வட்டத்தின் விட்டம் 84 சென்டிமீட்டர் மற்றும் அதன் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில் அதன் கால்வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட், இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ வட்டம் தெரியும். ஸோ நம்ம ஒரு வட்டம் இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு வட்டமாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ என்னது, ஸோ வட்டத்தினுடைய விட்டம் அப்படிங்கிறாங்க. விட்டம்னா என்ன, மையம் வழியாக செல்றது தான் வந்து விட்டம்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து விட்டம். சரி, இதை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா டோட்டலாக ஸோ 84 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இப்போ அதில் என்ன சொல்றாங்க, இதன் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில். ஓகே, இப்போ 90 டிகிரி உருவாகணும்னா எப்படி உருவாயிருக்கணும், தட் இஸ் இங்க இருந்து இப்படி 90 டிகிரி உருவாயிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடம் தான் வந்து 90 டிகிரி. ரைட், ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா கால்வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கால்வட்டம்ங்கிறது எது, தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவு அண்ட் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கால்வட்டம் இதனுடைய சுத்தி வர அளவு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ இங்கேருந்து இப்படி வந்து இது முடியணும். ஓகேவா? அதனுடைய அளவு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ரைட், இப்போ முதல்ல நம்ம இந்த லென்த் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த லென்த், இந்த நீளம் என்ன பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். தட் இஸ் இது என்னது, ஒரு ஆரம் தானே. ஏன்னா இது வந்து டோட்டலா இது வந்து மையத்தின் வழியா போறது விட்டம் அப்படின்னா, ஸோ இங்க இருந்து இந்த அளவு வந்து நம்ம ஆரம்னு சொல்லுவோம். அப்ப ஆரம் அப்படிங்கும்போது ஸோ இங்க இருந்து இந்த அளவு என்னன்னு சொல்லுவோம், ஸோ 84ல பாதி. ஸோ 84ங்கிறது விட்டம். விட்டத்துல பாதி என்ன, தட் இஸ் 42. ஓகே, அப்ப இது வந்து 42 சென்டிமீட்டர். ஓகே, அதே போல தானே, ஏன்னா வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவோட தான் இருக்கும். அப்ப இதுவும் என்னது 42. அதே போலதான் இதுவும் 42. ஓகேவா? அதனால 42 கூட்டினா 84 இங்க டோட்டலா இருக்கக்கூடியது. இந்த 84ங்கிறது விட்டம். ஸோ இந்த 42ங்கிறது ஆரம். சரியா? ஆரம். ஓகே, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ என்ன கேட்குறாங்க, ஸோ இப்போ கால்வட்டத்தினுடைய சுற்றளவு தானே கேட்குறாங்க. சரி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னது, ஸோ இங்கே ஆல்ரெடி 42 இருக்கு தெரியும். இங்கே 40, நான் என்ன எந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த லென்த் 42 தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல 42 தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வட்ட வில் இருக்கு இல்லையா, இது தானே பார்க்கணும். அப்போ முதல்ல வட்ட வில்லோட சுற்றளவு நம்ம பார்க்கணும். சரி, வட்ட வில்லோட சுற்றளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் வட்ட வில்லின் சுற்றளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். என்னது, தட் இஸ் 360 டிகிரியில ஸோ எவ்வளோ டிகிரி ஏற்படுத்துது, ஸோ 90 டிகிரி ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஒரு முழு வட்டத்தினுடைய சுற்றளவு என்னது, 2πr அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப அதுல எவ்வளோன்னு பார்க்கணும். சரிதானே? சரி, இப்போ நம்ம அதை முதல்ல இங்க இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணி போட்டு அப்புறம் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, 9 இங்க 36ங்கிறது 4, அப்ப 40ன்னு கிடைக்குது. ஓகே, இங்க 10. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம 0 எடுத்துடலாம். ஓகே, 0 எடுத்துட்டீங்கன்னா அப்ப 9 பார்த்தீங்கன்னா 4 டைம் அடங்குது. ரைட்டு, சரி, இப்போ இங்க பாருங்க, அடுத்தது என்ன பண்ணுவீங்க, தட் இஸ் இந்த 4 வந்து அடிங்க. தட் மீன்ஸ் இங்க போற பாருங்க 2πr இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ரைட், இப்போ இது அடிங்க, தட் இஸ் 2க்கு இங்க 4 அடிச்சிங்கன்னா தட் இஸ் πr/2 அப்படின்னு கிடைக்குது. ரைட், இப்போ பை நமக்கு வேல்யூ தெரியும். என்னது, ஸோ ஆல்ரெடி நம்ம பையினாலே என்னது 22/7ன்னு தெரியும் அல்லவா. சரி, அப்போ நம்ம அதை வந்து இங்க பயன்படுத்தலாம். தட் இஸ் 22/7 பெருக்கல் ஸோ 6ங்கிறது இப்பதான் பார்த்தோம். ஸோ 42 சென்டிமீட்டர். அப்போ 42 வகுத்தல்ல இங்க ஆல்ரெடியே 2 இருக்கு. ஸோ அப்போ அதையும் போட்டுக்கோங்க. சரி, இப்போ அடிச்சு போடுங்க. தட் இஸ்
ஓரல் 7 6 42 ஓகே 2 2 2 ஸோ அப்போ 11 2 22 அப்போ 11 பெருக்கல் 6 என்னது 66 சென்டிமீட்டர். சரி இந்த 66 சென்டிமீட்டருங்கிறது எந்த நீளத்தை சொல்லும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து இப்படி வளைஞ்ச இந்த நீளத்தை மட்டும் தான் சொல்லும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 66ன்னு சொல்லுவோம். ரைட் அப்போ நம்மளுக்கு வேற என்ன வேணும்? ஆக்சுவலாக இந்த 2 ஆரத்தையும் நம்ம கூட்டணும். ஏன்னா இந்த ஆரமும் சேர்ந்து தான் அந்த கால் வட்டத்தை உருவாக்குது இல்லையா? அப்போ முதல்ல இந்த 2 ஆரத்தையும் நம்ம கூட்டிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னது தட் இஸ் வட்டவில்லின் சுற்றளவு மட்டும் இல்லை, தட் இஸ் 2 ஆரத்தை வந்து கூட்டணும். சரி 2 ஆரங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ விட்டம் எவ்வளவு 84 அதாவது 42 இந்த 42யும் இந்த 42யும் கூட்டுங்க. சரியா? அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 66 இருக்கு, அப்புறம் 42 + 42 அதுதான் நான் வந்து 2 ஆரம்னு போட்டிருக்கேன். 2 டைம் வந்து போடுறேன். சரி இப்போ போய் எல்லாத்தையும் கூட்டுங்க. தட் இஸ் 66 42 42 ஸோ 6 2 8 2 10க்கு 0 மிச்சம் 1 ஸோ 6 4 10 1 11 4 15 ஸோ 150. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 150 சென்டிமீட்டர். இதுதான். ஏன்னா இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 42, அடுத்தது இது ஒரு 42, ஸோ மொத்தம் 84, அடுத்தது இங்க ஒரு 66, ஸோ 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 150ன்னு வருது. இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ கேள்வி எண் 13 பாருங்க. 3 பெருக்கல் 5p - q + 3லிருந்து 2p - q கழிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ தட் இஸ் எப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த லிருந்து அப்படின்னு இருந்தால் அதை ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். ஓகே அதை கழிக்க அப்படின்னா அது செகண்ட்ல இருக்கணும். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணணும்? ஸோ எதை கழிக்கணுமோ அங்கே வந்து மைனஸ் சைன் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் இப்போ நம்ம போடலாம். தட் இஸ் பாருங்க. ஸோ லிருந்து அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ 3 × 5p - q + 3 தட் இஸ் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பெருக்குங்க. ஸோ 3 பெருக்கல் 5 என்ன ஆகுது? தட் இஸ் 3 15p. ஓகே அப்புறம் ஸோ இந்த 3ங்கிறது பொது, அதனால நம்ம ஒவ்வொரு டேர்ம்லையும் பெருக்கணும். அப்போ -3q அடுத்தது ஸோ 3 பெருக்கல் 3 ஸோ 3 3 9 ஸோ +9 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட் அதன் பின் என்ன பண்ணுறீங்க? தட் இஸ் இந்த 2 p - q இருக்கு இல்லையா? அதையும் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்க 2 ஸோ p - q. ஓகே அதையும் நம்ம அந்த p அண்ட் q அந்தந்த ரெஸ்பெக்டிவ் அதாவது அதுக்குண்டான உறுப்புகளோட எழுதிக்கலாம், ஒத்த உறுப்புகளோட எழுதிக்கலாம். அப்போ இங்கே பாருங்க ஸோ 2 பெருக்கல் p என்ன கிடைக்குது? தட் இஸ் 2p. ஓகே அடுத்தது ஸோ 2 பெருக்கல் q வந்து 2q, ஆனால் மைனஸ் இருக்கனால -2q அப்படின்னு போட்டுக்கிறீங்க. சரி எதுவுமே இல்லைனா அதை அப்படியே விட்டுருங்க. ரைட் இப்போ பாருங்க ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம இப்போ கழிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம கழிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் போட்டு நம்மளுக்கு இங்கே கழிக்கிறதுக்கு ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸாக மாறிடும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே சரி இப்போ கழிங்க. தட் இஸ் என்ன ஆகுது? 15 - 2. ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ 15லேருந்து 2 போயிடுச்சுன்னா எப்படி கழிப்பீங்க? ஸோ இங்கே சைடில் போடுறேன் பாருங்க. ஸோ 15 - 2 தானே? 15 - 2 அப்போ என்ன கிடைக்குது? 13ன்னு கிடைக்குதா? அப்போ 13p ஆகுது. ஓகே நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது -3 + 2ன்னு இருக்கு பாருங்க. இது ரெண்டுமே குறி மாறி இருக்கு, அப்போ நம்ம கழிக்கணும் தானே? சரி 3ல் 2 போச்சுன்னா 1, ஸோ பெரிய குறி மைனஸ் தான், அப்போ -1 அப்போ -1q. ஓகே ப்ளஸ் 9 இருக்கு. ஓகே இதை நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் 13p - q + 9ன்னு எழுதலாம். சரியா? அதாவது அந்த 1 நான் அப்படியே எடுத்துட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம். ஏன்னா இங்கே வந்து 2வது ஆப்ஷனில் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 1 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு க்யூன்னு எழுதினாலும் ஒன்று தான், ஜஸ்ட் ஒரு க்யூ அப்படியே போட்டுக்கிட்டாலும் ஒன்று தானே. அதனால நம்மளுடைய ஆன்சர் பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க? 13p - q + 9 அப்படிங்கிறது ஸோ இந்த 2வது ஆப்ஷனில் தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 13p - q + 9 இது நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. 3 6 9 12 15 இவற்றின் சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட் இப்போ சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ கொடுக்கப்பட்ட எண்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்த எண்கள் எத்தனை இருக்கோ அதெல்லாம் நீங்க வகுத்துடணும். ரொம்ப சிம்பிள் மேட்ரிக் தான். ஓகே நான் இப்போ எல்லாத்தையுமே கூட்டுறேன் பாருங்க. தட் இஸ் 3 + 6 + 9 + 12 + 15. ரைட் போட்டாச்சு. இப்போ இது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாருங்க? தட் இஸ் 1 2 3 4 5 5 நம்பர்ஸால நம்ம என்னது நம்பர்ஸ் இருக்கனால 5ஆல நம்ம வகுத்தரணும், அவ்வளவுதான். சரி இப்போ கூட்டுங்க. தட் இஸ் என்னது? 3 + 6 9 9 + 9 18 18 + 12 ஸோ 30 30 + 15 45 அப்போ 45 ஸோ 5ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 9. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய 9 தான் நம்மளுடைய விடை. ஸோ கேள்வி எண் 15 பாருங்க. -7ன் பெருக்கல் தலைகீழி அப்படிங்கிறாங்க. பெருக்கல் தலைகீழினா என்ன? அதனுடைய தலைகீழியாக எழுதணும். அந்த மைனஸ் எல்லாம் பத்தி நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை தலைகீழா எழுதணும். தலைகீழா எழுதணும்னா மேலே எந்த நம்பர் போட்டிருக்கணும்? 1 போட்டிருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய -1/7. ஸோ ரொம்ப எளிமையான விடை. ஸோ இதனுடைய பெருக்கல் தலைகீழ் என்பது ஆப்ஷன் 4 -1/7. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இல்லை இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா ஸோ நாம 2 நம்பர் பெருக்கணும். ஸோ அப்படி 2 நம்பர் பெருக்குனா அது 1 அப்படிங்கிறத தரணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் இதுக்கு பெருக்கல் தலைகீழி, இந்த நம்பர் இதுக்கு பெருக்கல் தலைகீழி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? தட் இஸ் -7 தானே கொடுத்துருக்காங்க. சரி -7 -7 கூட எந்த நம்பர் பெருக்கினா நமக்கு 1 கிடைக்கும்? ஸோ அப்போ 1/7 பெருக்கணும், அவ்வளோதானே. ஏன்னா இது ரெண்டுமே இப்படி கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1 தானே ஆன்சர் வரும். அப்போ 1/7ங்கிறதும் -1/7ங்கிறதும் 1 தான். அப்போ நம்மளோட ஆன்சர் -1/7. இதான் நம்மளுடைய விடை.
ஸோ கேள்வி எண் 16 என்ன கொடுத்துருக்காங்க? 169 வர்க்கமூலம் தான் கொடுத்துருக்காங்க. ரைட். அப்ப நம்ம என்னது 169ங்கிறது எதோட வர்க்கம்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சரி, வர்க்கம்னா என்ன? ஸோ 2 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13 ஸ்கொயர் 13 ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ 13 ஸ்கொயர் எடுக்கிறேன். ரைட். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் 13 ஸ்கொயர்னு எடுத்தீங்கன்னா தட் இஸ் 13யும் பெருக்குங்க. 3 3 9 ஸோ 3 ஸோ 3 1 1 ஸோ அப்போ 169ன்னு கிடைக்குதா? அப்போ நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிருச்சு அல்லவா? அப்போ நம்மளுக்கு 169ன் வர்க்க மூலம்ங்கிறது என்னது? ஸோ தட் இஸ் 13 போட்டோன்னே தெரியும். இல்லைனா நீங்கள் மேக்ஸிமம் இந்த 13 ஸ்கொயர்டு 17 ஸ்கொயர்டு 15 ஸ்கொயர்டு இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். வர்க்க மூலம் கேட்குறாங்களா இல்லை வர்க்கம் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. வர்க்க மூலம்னா பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் எடுத்து எழுதணும். சரி, அதே வந்து வர்க்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? தட் இஸ் அது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கி இருங்க ஒரு நிமிஷம். இந்த 2 நம்பரையும் நம்ம பெருக்கி இந்த ஆன்சர் எழுதணும். ஓகேவா? தட் இஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ 169னுடைய வர்க்க மூலம் வந்து இது. ஓகே, அதே 13னுடைய வர்க்கம் அப்படின்னா இது. சரி, இது வந்து வர்க்க மூலம், இது வந்து வர்க்கம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. தட் இஸ் -5x அடுக்கு 7 + 3 x அடுக்கு 4 -3x அடுக்கு 3 + 7x அடுக்கு 2 -1 x அடுக்கு 4 கெழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் x அடுக்குல 4 இருக்கிறது இருக்கு இல்லையா? அது இங்கே தானே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ x அடுக்குல 4 இருக்குல்ல. சரி, அப்போ அதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாமே அதனுடைய கெழுவாகத்தான் இருக்கும். ஓகேவா? அது பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. அப்போ என்னது? +3/7. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 +3/7ங்கிறதா நம்மளுடைய விடை. ரொம்ப எளிமையான கேள்வி. கேள்வி எண் 18 என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 6x = 72 எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. ரைட். நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 6x ரொம்ப எளிமையான கேள்வி தான் இதுவும். ஸோ 6x = 72. அப்போ x சமம் ஸோ 72/6. ஓகேவா? இப்போ அடிங்க. ஸோ 1/6 ஸோ 1/6 போடுங்க. ஸோ 12 வரும். ஸோ 2/12. அப்போ x மதிப்பு என்னது? 12. அது ஆப்ஷன் 2 12 தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. அரைவட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு வட்டத்தின் பரப்பளவு வந்து இங்க முன்னாடி இருக்கு பாருங்க. இது வந்து வட்டத்தின் பரப்பளவு. ஸோ நான் எழுதுனா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா வட்டத்தினுடைய பரப்பு. ஸோ πr² அப்படிங்கிறது. அப்போ πr² பாதி தானே அரைவட்டம். அப்போ அரைவட்டத்தின் பரப்பளவு எங்க இருக்கு? தட் இஸ் இந்த πr²/2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 πr²/2. இதுவே வந்து கால்வட்டத்தின் பரப்பளவுனா இதை நம்ம சொல்லியிருப்போம். கால்வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா இது சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்முலா டேரக்டா அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 20. ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் அதன் டேஷ் எனப்படும். ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா ஸோ அது மையத்தின் வழியா போகக்கூடிய நான் தான் பார்த்தீங்கன்னா விட்டம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக மிகப்பெரிய நானாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே போடுறது நான் தான். ஸோ இங்கே போடுறது நான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்படி கூட போடலாம். ஓகேவா? ஏன்னா மொத்தத்தில் வட்ட பரிதியின் மேலே ஒரு 2 புள்ளிகளை இணைக்கக்கூடியது நான் சொல்லுவோம். ரைட்டா? பட் அதுவே வந்து மையத்தின் வழியா அந்த இப்போ இங்க இருக்கு ஒரு புள்ளி, இங்க இன்னொரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மையத்தின் வழியா போனுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் விட்டம்னு சொல்லுவோம். அந்த விட்டம் தான் இருக்கிறதுலே பெரிய நானாகவும் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 விட்டம் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. தட் இஸ் 1 1 2 3 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 1 அப்படியே எழுதிக்கிட்டாங்க இங்கே. ரைட். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 2 1ஐயும் தட் இஸ் இங்க இருந்து இங்கே வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 டேர்மும் கூட்டிட்டாங்க. தட் இஸ் 1 + 1 தான் 2 கிடைச்சிருச்சா? இப்போ பாருங்க இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டி இங்கே 3 போட்டாங்க. சரியா? அப்போ இது எப்படி இருக்கு? 1 + 2 2ஐயும் கூட்டி 3 போட்டிருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. ஸோ இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டி ஸோ 2 + 3ஐயும் கூட்டி ஸோ இங்கே என்னன்னு போட்டாங்க? தட் இஸ் 5ன்னு போட்டாங்க. அப்போ இங்கே பாருங்க. ஸோ 3ஐயும் 5ஐயும் கூட்டி ஸோ 3 + 5 அப்படிங்கிறத கூட்டி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ 8ன்னு போட்டாங்க. அப்போ அடுத்த இந்த சீக்வன்ஸில் அடுத்த நம்பர் என்ன வரணும்? ஸோ இந்த 5ஐயும் 3ஐயும் கூட்டுங்க. தட் இஸ் 5 + 3 5 + 8 என்னது? 13ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? 13ன்னு வந்திருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 13. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. தட் இஸ் -42y³ / 7y² சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ -42y³ எப்படி எழுதலாம்? தட் இஸ் -42 பெருக்கல் y பெருக்கல் y பெருக்கல் yன்னு எழுதுவோமா? சரி, இதே போலவே 7y² எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? தட் இஸ் 7y² சமம் எப்படி எழுதுவீங்க? 7 பெருக்கல் y பெருக்கல் y. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? தட் இஸ் ரெண்டையும் வகுக்க சொல்றாங்க. அவ்வளவுதானே. ஜஸ்ட் இதை வந்து இப்படி வகுத்துருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ரைட். இப்போ நீங்க இதை இப்படி வகுத்துருங்க. என்ன கிடைக்குது பாருங்க. தட் இஸ் இந்த yக்கு y கேன்சல் பண்ணுங்க. இந்த yக்கு y கேன்சல் பண்ணுங்க. ஓகே, 1 7 ஸோ எத்தனை 7 42 ஸோ 6 42. ஓகே, இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? தட் இஸ் இந்த மைனஸ் இந்த 6 இந்த y. அவ்வளவுதானே. ரைட். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு வந்திருக்கணும்? தட் இஸ் -6yன்னு வந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கா எங்க ஆன்சர்? எஸ், ஆப்ஷன் 2 பாருங்க. -6y. இதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. 12 அடுக்கு x சமம் 144 எனில் x சமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12 அடுக்கு x தானே. இது என்னது? 144ங்கிறாங்களா? சரி, நம்மளுக்கு தெரியும் 144 என்னது? தட் இஸ் 12 பெருக்கல் 12 எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ 12 பெருக்கல் 12 12 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? அப்போ 144க்கு பதில் அந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம்?
ஸோ 12 ஸ்கொயர்னு எழுதுறேன். ரைட். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 12 அடுக்கு இது இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடிமானம் 1 தான். ஸோ 12 12. அப்போ அடுக்குகள் பாருங்க, எக்ஸ் இங்கே 2. ஸோ அடிமானம் சமம் எனில் அடுக்குகளும் சமம். அப்படிப்பட்ட விதியில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் சமம் என்னன்னு வருது, ஸோ 2ன்னு வருது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 2 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 24, 17, 15, 9, 13, 21, 7, 32 இவற்றின் இடைநிலை அப்படிங்கிறாங்க. இடைநிலைனா என்னது? இப்போ ஹைட் வைஸ்ல நிற்கிறாங்கன்னா இடையில நடுவில் நிற்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி ஹைட் வைஸ் நிற்க வைக்கிறாங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த 3 தள்ளிடுவோம், இந்த பக்கம் 3 தள்ளிடுவோம். அப்போ இவங்க தான் வந்து அந்த இடையில நிற்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நம்ம முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல அது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரோ இல்லை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரோ நம்ம அசெண்டிங் ஒரு டிசெண்டிங் வாய்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 7 தான் சின்ன நம்பர். ஸோ 7 போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9, அடுத்தது என்னது 13, அடுத்தது 15, அடுத்தது 17, அதன் பின்ன என்ன இருக்கு, ஸோ 21. ஓகே, அடுத்தது என்னது 32. சரி, இதை முதல்ல அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு இடைநிலைனா இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ தட் இஸ் 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்கு. ஓகே, அப்போ அந்த 7ல் பாதி, 7ல் பாதினா எப்படி, ஸோ 7ல் பாதிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட 3.5. ஓகேவா? 3.5னா ஸோ நம்ம அதை 4ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ 4ஆக இருக்கிற ஆள் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ 15 தான் நம்மளுடைய விடை. ஸோ ஆப்ஷன் 3 15 தான் ஆன்சர். இல்லை வேற விதமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இங்கே ஒருத்தரை ஒதுக்கணும், நான் இங்கே ஒருத்தரை ஒதுக்குறோம், அதாவது தள்ளுறோம். ஸோ அப்போ இங்கே 2 பேரை தள்ளனா இங்கே 2 பேர், அப்போ இங்கே 3 ஆளாக தள்ளும் போது இங்கே 3 ஆள் தள்ளிட்டோம்னா ஸோ சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆள் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. கீழ்காணும் பக்க அளவுகளில் எவை முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, முக்கோணத்துல என்ன கண்டிஷன், ஸோ ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மீதி 2 பக்கத்தை கூட்டிங்கன்னா அந்த கூட்டினை வந்த விடையானது இந்த ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்களேன். எப்பவுமே அந்த பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ என்னது 25. ஓகே, 25. அதை தவிர வேற என்ன நம்பர்ஸ் இருக்கு, ஸோ 12 10. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்க என்ன கிடைக்குது, தட் இஸ் 22 கிடைக்குதா? அப்போ இங்க 25 தான் பெருசு, அதை விட இது என்ன ஆகுது, ஸோ சின்ன நம்பரா வந்துருது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது முக்கோணத்தை அமைக்காது. ஸோ அப்போ இது முக்கோணத்தை அமைக்காது. இப்போ 2வது எடுத்துக்கோங்க. இதுல பெரிய நம்பர் என்ன 16. ஓகே, அது 16 இங்க போட்டுக்கோங்க. ரைட். இப்போ 9 7 கூட்டுங்க. தட் இஸ் 9 + 7 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. என்ன கிடைக்குது, தட் இஸ் 16 கிடைக்குது. ஓகேவா? அதே நம்பருக்கு சமமா இருந்தாலும் அது அமைக்காது. ஸோ அதுவும் வராது. ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் எடுங்க. ரைட். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதுல பெரிய நம்பர் என்னன்னு நீங்க பாருங்க. தட் இஸ் 23. ஓகேவா? சரி, 23ல இங்கே 17 8. ரைட். இப்போ இங்கே என்னது 17 போட்டுக்கோங்க, 8 போட்டுக்கோங்க. ரெண்டையும் கூட்டுங்க என்ன கிடைக்கும், 25. அப்போ 23 விட 25 பெருசா இருக்கு. அப்போ நிச்சயமா இது வந்து முக்கோணத்தை அமைக்கும். ஓகே, அடுத்தது என்னது இருக்குது, தட் இஸ் 5 3 9. அதுல 9 தான் பெருசு. அப்போ 9 போட்டுக்கோங்க. இப்போ 5 3 போட்டுக்கோங்க. 8. ரைட். இப்போ 9 விட 8 எப்படி இருக்கு, ஸோ சின்ன நம்பரா இருக்கு. ஸோ அப்போ அதுவும் என்ன பண்ணாது, அமைக்காது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய 23 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இது நம்மளுடைய விடை மற்றும் 8 சென்டிமீட்டர். அடுத்துதான் நம்ம அறிவியல் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இப்பகுதியில் பாத்தீங்கன்னா மொத்தம் 25 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. கேள்வி எண் 26 பொறுத்துக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து திண்மக்கோணம் கொடுத்துருக்காங்க. திண்மக்கோணம்ங்கிறது தெரியும். ஸோ தட் இஸ் 3 ரேடியன். அடுத்தது அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பாஸ்கல். தலைக்கோணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரேடியன் அண்ட் மின்னோட்டம் அப்படிங்கிறது ஆம்பியர். ஓகே, இதே போல இருக்கக்கூடிய ஆன்சர் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 ஏக்கு 2 பிக்கு 3 சிக்கு 4 டிக்கு 1. கேள்வி 27 ஒரு திரவத்தின் மீது 200 நியூட்டன் விசையை 50 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அழுத்தத்தில் செயல்படுகிறது. அதன் பரப்பளவை காண்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 4 மீட்டர் ஸ்கொயர். கேள்வி 28 விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும் போது சிறப்பு உடைகளை அணிகிறார்கள் ஏனெனில். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 விண்வெளியில் காற்று இல்லாததால் உடலினுள் அதிக அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்க. கேள்வி 29 இசைக்கவையின் 2 மேற்பகுதிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 புயங்கள். கேள்வி எண் 30 ஒளிக்கதிர் அடர்மிக ஊடகத்திலிருந்து அடர்கூரை ஊடகத்தினுள் செல்லும் போது செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும் என்பதை குறிக்கும் வரைபடம். இதுல பாத்தீங்கன்னா I<C அப்படின்னு இருக்கக்கூடிய படம் தான் கரெக்டா இருக்கும். சோ இது ஆப்ஷன் 2 இந்த படம் தான் அதுக்கான ஆன்சரா இருக்கு. மீதி படத்துல அப்படி இல்லை. கேள்வி எண் 31 கிளைடாஸ்கோப்பில் பயன்படும் தத்துவம். ஆன்சர் ஆப்ஷன் 3 பன்முக எதிரொலிப்பு. கேள்வி எண் 32 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் 4 அழுத்தம். கேள்வி எண் 33 படுகோணமானது எதிரொலிப்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது. ஆன்சர் ஆப்ஷன் 1 எதிரொலிப்பு விதிகள் தான் அதற்கான ஆன்சர். கேள்வி எண் 34 கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஒரு தூய பொருள் என்பது டேஷ். ஆப்ஷன் பாருங்க 4வது இயற்பியல் முறையில் எளிதில் பிரிக்க முடியும். இதுதான் இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 35 ஒருத்தக தனிமம் குறியீடு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஆன்டிமனி. ஆன்டிமனி நமக்கு தெரியும், தட் இஸ் SB அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதனுடைய அறிவியல் குறியீடு தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ அடுத்து டங்ஸ்டன் பாத்தீங்கன்னா ஸோ W அப்படின்பாங்க. நெக்ஸ்ட் லெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ BB. அடுத்தது கோல்டு பாத்தீங்கன்னா ஆரம் AUன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர் இருக்கக்கூடியது ஆப்ஷன் 4 தட் இஸ் ஏக்கு 3 பிக்கு 1 சிக்கு 4 டிக்கு 2. இதுதான் அதனுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 36 பொருந்தாத இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் 4 பாரஃபின் வாகன எரிபொருள் அப்படிங்கிறது. கேள்வி எண் 37 இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றத்தின் மூலம் நிறையை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்பது டேஷ். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 பொருண்மை அழியா விதி தான்.
கேள்வி எண் 38 பாருங்க. தட் இஸ் பேரியம் குளோரைடு பிளஸ் சோடியம் சல்ஃபேட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 பேரியம் சல்ஃபேட் பிளஸ் சோடியம் குளோரைடு. கேள்வி எண் 39 பாருங்க. மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி எதில் மிக குறைவாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் 1 திண்மத்துல தான் ரொம்ப குறைவாக இருக்கிறது. கேள்வி எண் 40 எறும்பு கடிப்பதனால் ஏற்படும் அமிலத்தன்மையினை நடுநிலையாக்குவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 காலமைன். கேள்வி எண் 41 ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 சோடியம் பைகார்பனேட். கொஸ்டின் நம்பர் 42 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 4 யூகலிப்டஸ். அதுதான் இது. கேள்வி எண் 43 ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது ஆண்களின் குரல் வலை. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதற்கான விடை. கேள்வி எண் 44 உலக சுகாதார அமைப்பின்படி விடலை பருவம் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் 1 11 முதல் 19 வயது வரை. கேள்வி எண் 45 லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள ஆல்பா மற்றும் பீட்டா செல்கள் சுரப்பவை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 குளுக்கஹான் மற்றும் இன்சுலின். கேள்வி எண் 46 டேஸ் தசைகளை எலும்புடன் இணைக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் 1 தசை நான்கள். கேள்வி எண் 47 மனிதனில் காணப்படும் மிகச்சிறிய மற்றும் மிக நீளமான எலும்புகள் முறையே. ஆன்சர் ஆப்ஷன் 2 அங்கவடி மற்றும் தொடை எலும்பு. கேள்வி எண் 48 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 தோல். கேள்வி எண் 49 பொருந்தாத இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் 2 எபிட்ரா தட் இஸ் மூட்டுவாதத்தை குணப்படுத்துகிறது. கேள்வி எண் 50 ஓசோன் ஓட்டை காணப்படும் அடுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1 ஸ்ட்ரைட்டோஸ்பியர் தான். இப்ப சமூக அறிவியல் இருக்கக்கூடிய அடுத்த 25 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கேள்வி எண் 51 டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 இப்ராஹிம் லோடி. கேள்வி எண் 52 ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் 2 அவுரங்கசீப். கேள்வி எண் 53 புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடங்கள் முறையே. ஆன்சர் ஆப்ஷன் 1 சென்னை மற்றும் கல்கத்தா. கொஸ்டின் நம்பர் 54 தட் இஸ் பொறுத்துக்க தான் பார்க்க போறோம். இதுல வந்து மக்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா வாணிப தலங்கள். ஓகே ரைட். இப்ப பாத்தீங்கன்னா டேனியர்கள் வந்தாங்க இல்லையா இந்தியாவுக்கு, அவங்க வந்து எங்க தன்னுடைய வாணிப தலத்தை அமைச்சிருந்தாங்க. தட் இஸ் அப்ப டேனியர்களுக்கு என்ன வருது? தரங்கம்பாடி மற்றும் சீராம்பூர். நெக்ஸ்ட் பி டச்சுக்காரர்கள் பாருங்க, இவங்க காம்பே மற்றும் அகமதாபாத்ல தன்னுடைய வாணிப தலத்தை அமைச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் ஆக்ரா மற்றும் பரோஜ். நெக்ஸ்ட் பிரெஞ்சுக்காரர்கள் பாத்தீங்கன்னா சூரத் மற்றும் மசூலிப்பட்டினம். சோ இந்த மாதிரி ஆன்சர் இருக்கக்கூடியது ஆப்ஷன் நம்பர் 2 தட் இஸ் ஏக்கு 2 பிக்கு 4 சிக்கு 1 டிக்கு 3. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 55 இந்தியாவில் உச்சநீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 3 1774. கேள்வி எண் 56 முதலில் அஞ்சல் வில்லைகளை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் 4 டல்ஹவுசி பிரபு. கேள்வி எண் 57 கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை காலக்கிரம வரிசைப்படி முறைப்படுத்துக. சோ பாருங்க என்ன எடுத்துருக்காங்க. சர் சார்லஸ் வுட் அறிக்கை, மகாராணியோட பேரறிக்கை, சிப்பாய் புரட்சி, வேலூர் புரட்சி. சோ அதுக்குண்டான ஆண்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்க. சோ இது சர் சார்லஸ் வுட் அறிக்கை பாத்தீங்கன்னா 1854, இது 1858, இது பாத்தீங்கன்னா 1857, 1806. சோ நம்ம இதுல என்னது காலக்கிரம வரிசைப்படி அப்படின்றாங்க. தட் இஸ் chronological order. அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதான் எழுதுவோம். சோ ஃபர்ஸ்ட் டி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ, அடுத்தது சி, அடுத்தது பி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் 1 DACB. இதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி 58 உய்யகொண்டான் கால்வாய் யாருடைய பங்களிப்பினால் உருவானது? ஆன்சர் ஆப்ஷன் 3 ராணி மங்கம்மாள். கேள்வி 59 புதை எரிபொருள் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் 3 நிலக்கரி. கேள்வி 60 உலகில் அதிக அளவில் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் 1 ஜெர்மனி. கேள்வி 61 சரியான இணையை கண்டறியவும். ஆன்சர் ஆப்ஷன் 1 ராபரி இந்தியா. கேள்வி 62 இந்தியாவில் மாற்றிட வேளாண் தொழில் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் 3 போடா. கேள்வி 63 கீழ்கண்டவற்றில் உலோகமற்ற கனிமம் எது? ஆன்சர் இதுல பாத்தீங்கன்னா சல்பரும் உப்பு தான் கரெக்ட். சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 பி மற்றும் சி. கேள்வி 64 தகரத்தின் தாது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 3 கேசிட்ரைட். கேள்வி 65 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க பெல் கம்பெனி BHEL, இது பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. நெக்ஸ்ட் ICF அப்படிங்கிற கம்பெனி சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் செயில் SAIL அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சேலத்திலையும், டிஸ்கோ TISCO அப்படிங்கிறது ஜாம்ஷெட்பூர். சோ இந்த மாதிரி ஆன்சர் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4 ஏக்கு 3 பிக்கு 4 சிக்கு 2 டிக்கு 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி 66 ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதி மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது. ஆன்சர் ஆப்ஷன் 2 வணிக சமநிலை. கேள்வி 67 மொழி அடிப்படையில் இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 4 1956. கேள்வி 68 1976ஆம் ஆண்டு கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிக்க சட்டம் இயற்றிய இந்திய பிரதமர். ஆன்சர் ஆப்ஷன் 3 திருமதி இந்திரா காந்தி. கேள்வி 69 தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் 2 மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 7. கேள்வி 70 சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 4 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1970. கேள்வி 71 சாலை விதிகள் அந்த பகுதியிலிருந்து இந்த குறியீடு எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 ஒரு வழி பாதை. கேள்வி 72 டேஷ் வயதிற்கு குறைவான தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்கள் எனப்படுவர். ஆன்சர் ஆப்ஷன் 1 14 வயது. கேள்வி 73 போக்சோ சட்டம் அறிவுறுத்துவது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாத்தல். கேள்வி 74 அவசர உதவி எண் 101 குறிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் 2 தீயணைப்பு. கேள்வி 75 சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். தட் இஸ் பணத்தின் முக்கிய செயல்பாடுகள். இதுல இந்த A, B மற்றும் C இது மூணுமே சரிதான். தட் இஸ் மதிப்பின் நிலை கலன், இடையீட்டு கருவி, மதிப்பின் அளவுகோல். சோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் 1 A, B மற்றும் C மட்டும். அடுத்து மனதிறன் தேர்வு மேட் MAT சொல்லுவாங்க. தட் இஸ் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். அதுல இருக்கக்கூடிய மொத்தம் 25 வினாக்களை இப்ப போய் பார்க்கலாம்.
ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் 76 முதல் 80 முடியுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை உடையன, ஒன்று மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் எது வந்து இந்த 3 மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4ல ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் மாறுபட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம குறிக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 76 கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் இயற்பியல், வேதியியல், வரலாறு, உயிரியல். ஓகே, இதுல மாறுபட்டது என்னது? ஆப்ஷன் 3 வரலாறு தான். கேள்வி எண் 77 பாருங்க. கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, செஸ். இதுல மாறுபட்டது ஆப்ஷன் 4 செஸ். கேள்வி எண் 78 பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, மகாபாரதம், சீவக சிந்தாமணி. இதுல மாறுபட்டு இருக்கிறது ஆப்ஷன் 3 மகாபாரதம் தான். கேள்வி எண் 79 கத்தரி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், மிளகாய். இதுல ஆன்சர் ஆப்ஷன் 2 உருளைக்கிழங்கு. கேள்வி எண் 80 பாருங்க. திருவண்ணாமலை, கொல்லிமலை, ஆனைமலை, சேர்வராயன் மலை. இதுல ஆன்சர் ஆப்ஷன் 1 திருவண்ணாமலை. கேள்வி எண் 81 முதல் 85 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலி இடத்தை நிரப்பக்கூடிய மாற்று விடையினை எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 81 பாருங்க. ஸோ 35, 30, 26, 23 அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 21. கேள்வி எண் 82 8, 10, 13, 17 அடுத்தது என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 22 தான். அடுத்து 83வது கேள்வி பாருங்க. 25, 16, 9, 4 அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 கேள்வி எண் 84 216, 125, 64, 27 அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டேஷ்ங்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கேள்வி. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 8. ஸோ 85 பாருங்க. ACFJO அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 U. ஸோ 86 முதல் 90 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு காலி இடம் உள்ளது. அதனை சரியாக நிரப்பக்கூடிய மாற்றினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். தட் இஸ் ஷேர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு பதிலாக என்ன இந்த 4 ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் வருங்கிறது அங்கே போடணும். அவ்வளோதான். ஸோ அதை வந்து OMR ஷீட்ல பார்த்தீங்கன்னா ஸோ 1 அப்படின்னா 1வது இடத்துல ஸோ நம்ம வந்து ஷேடிங் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ 86வது கேள்வி பாருங்க. ஸோ 8, 5, 14 கொடுத்துட்டு இந்த இடம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 11. கேள்வி எண் 87 ஸோ 5, 20, 15, 15, 25, 10, 10, 30 இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 20. கேள்வி எண் 88 பாருங்க. தட் இஸ் 1, 4, 9, 25, 36, 49, 64 இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 100. கேள்வி எண் 89 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் 13, 11, 24 தருது. 29, 17, 12 தருது அப்படின்னா நெக்ஸ்ட் 23, 17ங்கிறது 40 தருதுன்னா தென் 41, 13க்குள்ள என்ன நடந்து இந்த கொஸ்டின் மார்க் வரும் அப்படின்னு ஆன்சர். இந்த கொஸ்டின் மார்க்ல அந்த ஆன்சரை நம்ம போடுறோம். ரைட். இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 28. கேள்வி எண் 90 தட் இஸ் 3, 4, 25, 2, 3, 13, 3, 5, 34 தருது அப்படின்னா 2, 4 எந்த நம்பரை தரும் அப்படிங்கிறத கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 20. அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கோடிங் தான். தட் இஸ் 91வது கொஸ்டின் பாருங்க. கோல்டு என்பதை ஹோம் எனவும் கம் என்பதை டன் எனவும் குறித்தால் சன்ஸ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 TOOT அப்படின்னு. கேள்வி எண் 92 ABCD என்பதை 1, 2, 3, 4 எனவும் EFGH என்பதை 5, 6, 7, 8 எனவும் குறித்தால் CDEF என்பதை எவ்வாறு குறிக்கலாம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 3, 4, 5, 6 இந்த சொல்யூஷன். கேள்வி எண் 93 A = 5, B = 10, C = 15 எனில் A + B + AB + BC = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு நீங்க ஆட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 1 215 வரும். கேள்வி எண் 94 ஆன்சர் என்பதனை ASR என எழுதினால் பர்டன் அப்படிங்கிறத என்பதை எழுதும் முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2 PRN. கேள்வி எண் 95 10 + 11 + 12 9 + 10 + 14 11 + கொஸ்டின் மார்க் + 11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற கேள்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 11. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்த வரைபடத்தை கண்டுபிடிக்கவும். 96 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு ஸோ என்ன அடுத்த படம் இந்த இடத்துல என்ன படம் வரும் அப்படிங்கிறது கேள்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய படம் தான். கேள்வி எண் 97 ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டு இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. இந்த மாதிரியான லைன்ஸ் வரது தான். கொஸ்டின் நம்பர் 98 தட் இஸ் MWன்னு அடுத்தடுத்த படம் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து இங்க T வந்து என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. இந்த M ஆனது அப்படியே தலைகீழா மாதிரி இங்க வந்திருக்கு. அப்ப இந்த T ஆனது தலைகீழா மாதிரி தலைகீழ் பிம்பத்தை தான் தரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1. இந்த Tங்கிறது உல்டாவா போட்டுக்கிற மாதிரி இருக்கணும். இதான் என்னுடைய விடை. கேள்வி எண் 99 பாருங்க. தட் இஸ் இங்க ஒரு படம் கொடுத்துட்டாங்க. படம் கொடுத்துட்டு இந்த 4வது இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய இந்த அமைப்புடைய படம் தான் வந்து ஆன்சரா வரும். கேள்வி எண் 100 பாருங்க. தட் இஸ் இந்த இங்க மேல WWன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா Mன்னு ஆரம்பிச்சிருக்காங்களா. அப்ப இங்கேயும் வந்தீங்கன்னா M அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். அப்ப இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 இதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. That's all. Like, share and subscribe Shifa Diaries. That's all. Like, share and subscribe Shifa Diaries.